ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டான்வாஸ் தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் 25-26 அகாடமிக்கு இருக்கான. ஸோ கவுன்சிலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலாட்மெண்ட் லெட்டர் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டண்டான ஸ்டெப்ஸ் என்ன, உங்களோட டவுட்ஸ்க்கு வந்து ஒரு சில டவுட்ஸ்க்கு வந்து நான் இந்த வீடியோவில் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ மூலமாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது 31/7/2025 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்போர்ட்டிங் டைம் வந்து முடியுது. ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங்கான டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 31/7/2025 முடியுது. ஸோ யாரெல்லாம் அலாட்மெண்ட் வாங்கியிருக்கீங்களோ வெட்டினரி அண்ட் ஆல்சோ பிடெக் கோர்சஸில் அலாட்மெண்ட் வாங்கியிருக்கீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் பண்ணிடுங்க. தென் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபீஸை வந்து பே பண்ணிடுங்க. தென் அட்மிஷன்ஸு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்றது ஆல்ரெடி ஐ டோல்ட் நாளைக்கு 5 PM வரைக்கும் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே இன் பர்சனாக, அதாவது ஆஃப்லைன் கவுன்சிலிங், ஓகேவா? இன் பர்சன் இந்த சென்ஸ் ஆஃப்லைன் கவுன்சிலிங். ஸோ கன்வென்ஷன் சென்டர் டான்வாஸ் சென்னையில் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு உங்களுடைய அலாட்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்கள் சீட்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா உங்களோட சீட் வந்து வேக்கண்ட்டாக அறிவிச்சிருவாங்க. நான் நிறையா வீடியோவில் இதை பற்றி நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்குறீங்க. ஸோ டான்வாஸ் ஆல்ரெடி வெப்சைட்லேயே நான் சொல்லியிருப்பேன், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள் அப்படின்றதையும் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா வெட்டினரிக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பே பண்ணுன்றது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் கோ த்ரூ அண்ட் ப்ரிப்பேர் தட் அமௌண்ட்னு சொல்லி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ ஜென்ரலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் லேபிள், ஃபஸ்ட் கிராஜுவேட்டு, SC SC ST போஸ்ட் மெட்ரிக்காக இருந்தால் தென் 7.5 ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ இது வந்து வெட்டினரிக்கு. ஸோ இதே மாதிரி பிடெக் கோர்சஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் பிடெக் கோர்ஸுக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகேவா? அது வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மிக மிக இம்பார்ட்டண்டான ஒரு டவுட்டு, நிறையா மாணவர்கள் கேட்கக்கூடிய ஒரு டவுட், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய டவுட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ சீட் அலாட்மெண்ட் எனக்கு வந்து வரல. ஓகேவா? ஸோ இங்கே வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் ஆர் மெயில் ஐடி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வரல இந்த சென்ஸ். ஓகே, அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? ரவுண்ட் 1ல் ஈவன் தோ பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலுமே கூட சீட் அலாட்மெண்ட் வாங்குற அளவுக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இஃப் சப்போஸ் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் நடக்குமான்னு சொல்லி நிறைய மாணவர்கள் கேட்குறாங்க. போட் வெட்டினரி அண்ட் ஆல்சோ பிடெக் கோர்சஸ். ஸோ வெட்டினரி அண்ட் பிடெக் கோர்சஸ்க்கு ரவுண்ட் 2 அப்படின்றது நடக்குமா அப்படின்னா, ஸோ இந்த ரவுண்ட் 2 கவுன்சிலிங் அப்படின்றது நடக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிபிள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேவா? வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஈவந்தோ இத்தனை பேர் இருந்தாலுமே கூட இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வந்திருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அந்த லிஸ்ட்லேயே, ஓகேவா, அதாவது என்ன சொல்கிறது, செலெக்ஷன் லிஸ்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு சீட்ஸ் வந்துட்டு எடுக்காமல் போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். பட் அதில் யாரும் வந்துட்டு சீட்ஸை விட்டுட்டு போகிற நிலமையில கிடையாது. ஓகேவா? ஈவந்தோ அப்படியே போனாலும் ஒரு அதிகபட்சம் ஒரு 10 ஆர் 10 to 15 மெம்பர்ஸ்குள்ளே தான் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸே இருக்குது. ஓகேவா? ஏன்னா ஆல் இந்தியா கவுன்சிலிங் ஒரு சிலர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ரைட்? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்படிஷன்ஸ் அதிகம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டாம். ஓகேவா? ஸோ இஃப் சப்போஸ் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஒவ்வொரு அகடமிக் அண்ட் ஒகேஷ்னலில், ஸோ அகடமிக் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ரேங்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டாம். ஃப்ராங்காக சொல்லிடணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டாம். அதே சேம் வந்து ஒகேஷ்னலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 or 2 மெம்பர்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு 2-3 மெம்பர்ஸாக இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அதுக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ஓகேவா? வெயிட் பண்ணி உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ வேறு ஏதாவது கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஒர்க் என்னன்னு சொல்லி பாருங்கள். ஓகேவா? ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிடெக் கோர்சஸ்லேயே அப்படி தான். பிடெக்குக்காவது நான் வெயிட் பண்ணலாமா, பிடெக்கு ரவுண்ட் 2 நடக்குமான்னு சொல்லி கேட்குறீங்க. சப்போஸ் சீட் வேகன்சி இருந்தால் தான் ரவுண்ட் 2 அப்படின்றது நடக்கும். சீட் வேகன்சி இந்த இடத்துல கிரியேட் ஆகும் அப்படின்னா பாசிபிள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரைட்? ஸோ இதில் ஒரு 10 கூட சொல்ல முடியாது. பிடெக் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகேவா? ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதிகமாக வந்து எடுத்துடுறாங்க. அதனால் இதில் ஒரு 5ல் இருந்தீங்கன்னா வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் இருந்து வெயிட் பண்ணி இஃப் சப்போஸ் நாட் அலாட்டட் அது மாதிரி ரவுண்ட் 2 நடக்கலை அப்படின்னாலும் ரொம்ப இதாக போயிடும் இல்லையா? அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இஃப் சப்போஸ் இருந்தீங்கன்னா மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். ரைட்? ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் 31/7/2025 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே? ஸோ வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.